வெல்கம் பேக் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி சென்னை. ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் அப்படிங்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். அதுல டைப் 1 மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் 2, டைப் 3, டைப் 4 மூணுமே ஆக்சுவலி ரிலேட்டட் தான். பட் அங்க கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற வேற இருக்கிறதுனால இந்த டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இப்போ இதை பத்திய டீடைல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அகைன் ஸோ டைப் 2 இந்த மூணுமே என்ன மாதிரி என்ன ரிலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக்ல ஆக்சுவலி டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் என்ன அப்படின்னா 1:05 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன் கேஸ் ஆஃப் என்ன அப்படின்னா இங்க 2ங்கிற நம்பர்ஸ் இருக்கு, இங்க 3. இந்த இன்பிட்வீன் கேப்ல 2 to 3க்குள்ளார என்ன அப்படின்னா யாரு டிராவல் பண்ண போறா அப்படின்னா ஹேண்ட் அவர் அவர்ஸ் மூல்ல அப்படிங்கறத டிராவல் பண்ணுது. அவர்ஸ் மூல்ல டிராவல் பண்றப்ப இங்க இருக்கக்கூடிய மினிட்ஸ் மூலம் டிராவல் ஆகி வரும். அப்ப ஒரு சிச்சுவேஷன்ல இந்த 2 to 3 அப்படிங்கக்கூடிய டைம்க்குள்ளார என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஹவர்ஸ் முள்ளுக்கு மேல யாரு ஃபெட்ச் ஆயிருப்பா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மினிட்ஸ் மூல் அப்படிங்கிறது ஃபெட்ச் ஆயிருக்கும். அந்த பர்டிகுலர் டைம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? அதாவது அந்த ஹவர்ஸ் ஹேண்ட் மேல எது ஃபெட்ச் ஆகும் அப்படின்னா மினிட்ஸ் மூல் அப்படிங்கிறது ஃபெட்ச் ஆகும். அந்த பர்டிகுலர் டைம் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுவாங்க. அது 2 to 3 இருக்கலாம், இல்ல 1 to 2 இருக்கலாம். சரிங்களா? அது எப்படி அந்த ஃபெட்ச் பண்றாங்களோ அந்த டைமிங் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இட்ஸ் கால்ட் என்ன அப்படின்னா கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே போலயே நம்மளுடைய தேர்ட் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதே போல மினிட்ஸ் முள்ளும் அவர்ஸ் முள்ளும் ஒரு 1 ஹவர்ல ஒரே ஒரு தடவை 1 to 1 ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கறத என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 180 டிகிரிஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஆப்போசிட்ல இருக்கும். அது 1 ஹவருக்கு 1 டைம் நடக்கும். அந்த டைம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இன்கேஸ் கால்ட் என்ன அப்படின்னா 3 to 4 அப்படின்னா அந்த 3 to 4க்குள்ளார அது எந்த டைமிங்ல ஆப்போசிட்ஸ்ல இருக்கும், அது தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் என்ன அப்படின்னா அதே போல 1 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை இங்க இந்த நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 90 டிகிரிஸை 2 டைம்ஸ் கிரியேட் பண்ணுது. 1 ஹவர்ல 2 டைம்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப அந்த 1 ஹவர்ல 2 டைம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியதுல அவன் பர்டிகுலர் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதை அப்படி 2 வகையா பிரிக்கலாம். அதுல அந்த பர்டிகுலர் டைம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது ஃபோர்த் டைப். ஈஸி. ஃபர்ஸ்ட் டைப் ஆல்ரெடி பார்த்தாச்சு, டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்றது. சரிங்களா? வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ்ல கிராக் பண்ணக்கூடிய ஒரு மாடல். சரிங்களா? எப்படி கிராக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைப் 2 மாடல். So at what time in minutes between 3 o'clock and 4 o'clock both the needles will coincide each other அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் எந்த நேரத்தில் கடிகாரத்தின் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் ஒன்றின் மீது ஒன்று பொருந்தும். சரிங்களா? நம்மளுடைய கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ இதை நம்ம கிராக் பண்ண போறோம். இதுல நார்மலா ஒரு ஐடியாலஜி என்ன அப்படின்னா இப்ப டைம் என்ன கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நல்லா பாருங்க. என்ன டைம் கொடுத்திருக்கான் அப்படின்னா 3 to 4 அப்படின்னு கொடுத்துட்டான். இது கீவேர்டு 3 to 4. ஓகே. இதுல கன்ஃபார்மா இந்த கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா 3 o'clock அப்படிங்கிறப்ப மினிட்ஸ் முள் அப்படிங்கிறது 12ல இருக்கும். அதே போல அவர்ஸ் முள் அப்படிங்கிறது எங்க இருக்க போகுது அப்படின்னா 3ல இருக்க போகுது. இந்த அவர்ஸ் முள் அப்படிங்கிறது இங்க இருந்து ஸ்லோவா மூவிங் ஆகும். எங்க அப்படின்னா மினிட்ஸ் முள் இப்படி நகர அது மூவிங் ஆகும். அப்ப கண்டிப்பா எந்த ரேஞ்சில இந்த டேர்ம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 3க்கு அப்புறம் தான் நடக்க போகுது. சரிங்களா? இங்க இருந்து டிராவல் ஆகி இந்த 3 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை கிராஸ் பண்ணி இந்த ரேஞ்சில தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மினிட்ஸ் முள்ளும் அவர்ஸ் முள்ளும் என்ன ஆகும் அப்படின்னா கோயின்சைட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஜென்ரலா நம்ம எல்லாராலையும் இந்த ஐடியாலஜி எடுக்க முடியும். அந்த பர்டிகுலர் டைம் என்ன அதுதானே நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்ப
ஒரு சின்ன ஐடியா இருக்கு. இந்த கான்செப்ட் எடுத்துங்க. கிராக் பண்றது 10 செகண்ட்ஸ்ல கிராக் பண்ணிடலாம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டேர்ம் இவ்வளவு தூரம் இங்க டிராவல் ஆயிட்டு வருது, இந்த 3 வரைக்கும் மினிட்ஸ் முன்ன டிராவல் ஆயிட்டு வருதுன்னா அவர்ஸ் முன்ன அந்த அதோட பேலன்ஸ்டு என்ன அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு பேலன்ஸ்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுவும் 3 to 4 குள்ள டிராவல் ஆயிருக்கும் ஒரு 15 மினிட்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சரிங்களா? அப்ப அந்த டைமிங், அந்த பர்டிகுலர் டைம் அதையும் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா கோஇன்சிடென்ஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும் இந்த சம் வந்தது அப்படின்னா சிம்பிள். இது லாஜிக் என்ன அப்படின்னா என்ன நடக்குதுங்கிறது தான் லாஜிக். சம் கிராக் பண்றது ஈஸி, ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் என்ன அப்படின்னா 3 o'clock to 4 o'clock கொடுத்துட்டாங்களா, எடுத்துங்க. சோ இதுல நம்பர்ஸ் டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மினிட்ஸ் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் டு மினிட்ஸ் கன்வர்ஷன் என்ன அப்படின்னா 1 அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இத என்னன்னு சொல்லுவோம் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 அப்படின்னா 10 மினிட்ஸ். 3 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ். இத கொஞ்சம் ஸ்பீடப்பா படிச்சு வச்சுங்க. சரிங்க? 11:55, 7:35 எந்த டேர்ம் சொல்றோமோ உடனே என்னவா மாத்த தெரியணும் அப்படின்னா மினிட்ஸா மாத்த தெரியணும். ஈஸி. இருந்தாலும் என்ன அப்படின்னா ஸ்பீட பிக்கப் பண்ண நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சிருங்க. இப்ப 3 o'clock அப்படின்னு சொல்லி 3 to 4 கொடுத்துருக்கான், நான் 3ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? சோ இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 3ங்கிற நம்பர்ஸ என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்துங்க. கன்ஃபார்ம் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் சொல்லிட்டேன். எப்ப நடக்க போகுது அப்படின்னா 3 அப்படிங்கிறப்ப 3:15க்கு அப்புறம் தான் இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த மினிட்ஸ் முன்னே கன்ஃபார்மா எங்க டிராவல் ஆகி வரணும், இந்த 15 அப்படிங்கிற டேர்ம்ல டிராவல் ஆகி வரணும். அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு கொஞ்ச தூரம் நவுந்திருக்கும். அந்த டைமிங் அந்த பர்டிகுலர் டைம் எவ்வளவு தூரம் நவுந்திருக்குமோ அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னா 3 hours 15 minutes அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டர்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ண போறோம். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த மினிட்ஸ் முன்னுக்கும் ஹவர்ஸ் முன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் ரேட் ஆஃப் அந்த ஸ்பீட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 60 divided by 55 அப்படிங்கறதா அதோட கான்ஸ்டன்ட். சோ இதை நம்ம முழுசா யூஸ் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் லைக் அஸ் தெரிஞ்சிங்க, அது போதும். இப்ப என்ன பண்ணா போதும் அப்படின்னா இங்க 3 to 4 அப்படின்னு கொடுத்துட்டா இந்த 3ங்கிற நம்பர் எதை டினோட் பண்ணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் அப்படிங்கறத டினோட் பண்ணும். 15 மினிட்ஸ் தானே. இந்த 15 அப்படிங்கிற நம்பரை 11ஆல டிவைட் பண்ணா போதும். இந்த 3 மாடலுக்குமே சேர்த்து சொல்றேன். 11 அப்படிங்கிற நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 11ஆல டிவைட் பண்ணுங்க. 11ஆல டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 15ல 11 அப்படிங்கிறது 1 டைம்ஸ் இருக்கும். சோ 11 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்னன்னா 4 அப்படிங்கறத என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூமரேட்டர்ல எழுதணும், டினாமினேட்டர்ல 11 அப்படின்னு எழுதணும். இப்ப ஆக்சுவலி 3 என்னது அப்படின்னா 3 hours 15 minutes அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதோட எவ்வளவு மினிட்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 minute 4/11 minutes, அதாவது 1 4/11 minutes அப்படிங்கிறது ஆட் ஆகும். அப்ப டோட்டலா என்ன அப்படின்னா 3 1 6 4/11. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதணும் அப்படின்னா 3 hours 16 4/11 minutes அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிருக்கு. சோ சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. சோ என்ன டேர்ம் கொடுத்திருக்கான்னு பாருங்க. சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் இதே சம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் கால பொறுத்த வரைக்கும் 3 to 4 அப்படின்னு கொடுத்துட்டா சோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கறத பாக்கணும். கோஇன்சைட் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப 3 அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் எடுத்துங்க. 3 அப்படின்னா நமக்கு தெரியும் 15. சோ 3 15 அப்படிங்கறத நோட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த 15 எதால டிவைட் பண்ணுங்கன்னா 11ஆல டிவைட் பண்ணுங்க. 11ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸ் 4 டிவைடட் பை 11 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 hours 15 ஓட இந்த 1 minute அப்படிங்கறத ஆட் பண்றீங்க அப்படின்னா 16 4/11 minutes. சிம்பிள். வித்தின் 10 செகண்ட்ஸ்ல கிராக் பண்ணிடலாம். சோ கான்செப்டை புரிஞ்சுக்கணும். பட் எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வேகமா ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா சில சம்முக்கு நம்ம அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கு. அது 1 நிமிடம் ஆகலாம், 1.5 நிமிடம் ஆகலாம். ஆனா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 10 செகண்ட்ஸ்க்கு மேல எடுத்துக்காதீங்க. ஓகேவா? சிம்பிள், ஈஸி. ஓகேவா?
ஸோ சேம் சந்தா கொடுத்துருக்காங்க. சேம் மீன்ஸ் என்ன அப்படின்னா டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 7 to 8 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, 7 to 8 அண்ட் தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஇன்சைடு, ஒன்றின் மீது ஒன்று எப்பொழுது பொருந்தும். ஸோ சம நான் படிச்சுட்டேன், சிம்பிள். என்ன ஸ்டார்டிங் அப்படின்னு பாருங்க, என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 7 கொடுத்துருக்கானா, 7 அப்படின்னா எவ்வளவு மினிட்ஸ், 35 மினிட்ஸ். இது என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த 7 வச்சு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிடணும். அப்ப ஒரு பர்டிகுலரா இது முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா 7 hours 35 minutes அப்படிங்கிறது கையில இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 35 அப்படிங்கிற இந்த நம்பரை எதால டிவைட் பண்ணும் அப்படின்னா 11ஆல டிவைட் பண்ணுங்க. 35 11ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு டைம்ஸ் இருக்கும், 11 அப்படிங்கிறது 33ங்கிறது 3 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் என்ன அப்படின்னா பேலன்ஸ் என்ன அப்படின்னா 2 11. ஆட் பண்ணிடலாமா, ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 hours 35 ஓட ஒரு 3 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 38 2/11 minutes அப்படிங்கிறது ஆன்சர். 10 செகண்ட்ஸ்ல கரெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஈஸி. சோ இதான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோஇன்சைட் அப்படிங்கிறது சேம் தான். எதுவும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் கேட்டாலும் சரி, ரைட் ஆங்கிள்டு, சரிங்களா, அந்த ட்ரையாங்கிள் எப்ப கிரியேட் ஆகும், எந்த டைமிங்ல கிரியேட் ஆகும்னு கேட்டாலும் சரி, சேம் மெத்தட் தான். ஈஸி. சோ ஈஸியா கிராக் பண்ணக்கூடிய மாடல், நல்லா அப்சர்வ் பண்ணீங்க. அடுத்து டைப் 3, டைப் 2 பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னா டைப் 3. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இதுலயும் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா சம் பர்டிகுலர் டைமோட அந்த ரேஞ்ச் கொடுக்க போறாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வாட் டைம் பிட்வீன் 4 and 5 o'clock, 4 இருந்து 5 மணிக்குள். சரிங்களா, அதுல என்ன டைரக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் கேட்டிருக்கான். வாட் டைம் மீனிங் என்ன அப்படின்னா எந்த டைம்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்க போகுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. சோ சிம்பிள். சோ போன மாடல்ல பார்த்ததுதான் இந்த மாடல்லையும் நம்ம சொல்றோம், நம்பர்ஸை மினிட்ஸா கன்வெர்ட் பண்றது. ஆனா ஆப்போசிட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்குல்ல, அப்ப கொடுத்திருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர் நம்ம எடுத்துக்கணும். இப்ப நார்மல் ஒரு 12 ஒரு கடிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12 இருக்க போது இங்க 6, இதான் இதோட ஆப்போசிட்ஸ். 3 அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்ஸ் யார் அப்படின்னா 9. இங்க 1 இருக்கும், இங்க 2 4 5 6 7 6 எழுதிட்டேன், 7 8 9 10 11. சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. இதுக்கு எதுல ஆப்போசிட்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்ப ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிறப்ப யாராருக்கு ஆப்போசிட்ஸா இருப்பா அப்படின்னா சிம்பிளி டோல்ட் 12க்கு 6 ஆப்போசிட்ஸ், 11க்கு 5 ஆப்போசிட்ஸ், 10க்கு 4 ஆப்போசிட்ஸ், 9க்கு 3 ஆப்போசிட்ஸ், 8க்கு 2 ஆப்போசிட்ஸ், அதுக்கு அடுத்தது 7க்கு 1 ஆப்போசிட்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த டேர்ம் நமக்கு தேவைப்படும். யார் ஆப்போசிட்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ ஆன்சர் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த டைமிங் கேட்டாங்க அப்படின்னா அவன் என்ன டைம் கொடுத்திருக்கா, என்ன நம்பர் கொடுத்திருக்கானோ அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள பர்சனை பார்க்கணும். இப்ப சேம் வேலை கிராக் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைம் என்ன கொடுத்திருக்கான் 4 to 5. நம்ம எதை எடுத்துக்கணும், 4ங்கிற நம்பரை எடுத்துங்க. இத ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டா மாத்திருங்க. இது ஆப்போசிட்டா 4ங்கிறத மாத்தினேன் அப்படின்னா நம்பர்ஸ் என்ன வரப்போகுது, 4 அப்படிங்கிறதுக்கு 10ன்னு கிடைக்கும். ரைட்டா, சிம்பிள். அதாவது 4 அப்படிங்கிறப்ப இதுக்கு ஆப்போசிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10. இப்ப இதை வச்சுதான் நீங்க சம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு ஈஸி. நம்ம முன்னாடி கோஇன்சைடு என்ன பண்ணமோ அதே ஒர்க்கே பார்க்க வேண்டியதான். நீங்க 10ன்னு கொடுத்துட்டா ஈஸி. அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 4 hours 10ங்கிறது எவ்வளவு மினிட்ஸ், 15 மினிட்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். இந்த 50 அப்படிங்கறத அகைன் எதால டிவைட் பண்ணிடணும், 11ஆல டிவைட் பண்ணுவோம். 11ஆல டிவைட் பண்ணா 4 times 44. பேலன்ஸ் என்ன அப்படின்னா 6 11 மினிட்ஸ். ஓகேங்களா, சோ 11ஆல டிவைட் பண்றப்ப 4 times இருக்கும் 44. பேலன்ஸ் 6 divided by 11. சோ இத ஆட் பண்ணிடலாமா. அப்ப ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 hours 50, அதோட ஒரு 4 ஆட் பண்ணீங்க 54 6/11 minutes. சிம்பிள். இல்ல ஒரே ஒரு டேர்ம் தான் நீங்க பண்றீங்க. என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். 12க்கு 6, 11க்கு 5. சரிங்களா, அந்த ஆப்போசிட்ஸ்ல என்ன இருக்கோ அந்த நம்பர்ஸா மைண்ட் பண்ணீங்க. ஈஸியா கூட இன்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 1னா 1ஓட 6 ஆட் பண்ணுங்க, 2 6 3ஓட 6 ஆட் பண்றது. சோ ஆட் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 6ஓட எதை ஆட் பண்ணா டேர்ம் வரும் ஆப்போசிட் டைரக்ஷனா 6 தான் ஆட் பண்ண போறோம். 5ஓட ஒரு 6 ஆட் பண்ணீங்கன்னா 11 வந்துரும். இந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா,
இந்த கொஸ்டினை எதிரெதிர் திசை அப்படின்னு கொடுக்காம 180 டிகிரிஸ் அப்படின்னு கொடுப்போம். ஆப்போசிட் அப்படின்னா அந்த 180 டிகிரிஸ் அந்த டேர்ம் எங்க இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் 180 டிகிரி அப்படிங்கிறது. ஸோ எதிரெதிர் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அல்லது 180 டிகிரிஸ் எப்போ அது கிரியேட் பண்ணும் அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, மீனிங் ஒண்ணுதான், ஈஸி, சேம். என்ன அப்படின்னா மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸோ சேம் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கான். இதே கொஸ்டின்ஸை என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கானா, ஆப்போசிட் டைரக்ஷன் கேட்டிருக்கான். டைம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்க, 1 to 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா 1னா நீங்க என்ன நம்பர்ஸ் எழுதுவீங்க, +6 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7. ஸோ 7 அப்படின்னா 35 அப்படிங்கிறது நம்பர். இந்த 3 கன்வர்ஷன்ஸ், 1ஓட ஆப்போசிட் 7 அப்படிங்கிறது 35 மினிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும். இப்ப ஈஸி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 1 hour 35 minutes அப்படிங்கிறத என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஈஸியா சொல்லிடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த 35 அப்படிங்கிறத 11ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்துடும், எவ்வளவு டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் என்ன, 33ல 33 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2 divided by 11 minutes. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா, ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா 1 hour 35ஓட 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 38 2/11 minutes. எவ்வளவு செகண்ட்ஸ்ல கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 செகண்ட்ஸ்ல கிராக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஈஸி. இதே மெத்தட் தான் டைப் 4 அப்படிங்கிறது. சரிங்களா, பார்க்கலாம். சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்றோம். 1ஓட ஆப்போசிட்ஸ் யாரு, 7 அப்படிங்கறப்ப என்ன மினிட்ஸ், 35 மினிட்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள். இதை டைரக்டா 1னே எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது கோயின்சைட். So type 3 over, type 4க்கு நம்ம டிராவல் ஆகும். டைப் 4 அப்படிங்கிறது முன்னாடியே சொன்னோம். ஒரு கடிகாரத்தில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா முன்னாடி கோயின்சைட் பார்த்தோம், அதுக்கு அடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கறது பார்த்தோம். இப்ப தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைட் ஆங்கிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா 90 டிகிரிஸ்ல என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு டிகிரியை கிரியேட் பண்ணணும். 90 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறப்ப என்ன வந்துடும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரிஸ், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க பர்டிகுலர் டைம் கொடுத்துருவாங்க. இங்க ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது 1 hourல 2 டைம்ஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா, 1 hourல 2 டைம்ஸ் கிரியேட் ஆகும். அதான் நல்லா மீனிங் புரிஞ்சுக்கணும். அப்ப நார்மல் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா இந்த 8 o'clock கொடுத்திருக்காங்க அப்படின்னா 8 o'clockல இந்த இடத்துல மட்டும் 90 டிகிரிஸ் அப்படிங்கிறது எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா 1 இந்த பாத்துல 1 டைம் கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த பாத்துலயும் 1 டைம் கிரியேட் ஆகும். அப்ப 2 டைம்ஸ் கிரியேட் ஆகும் 1 hourல. சோ ஈஸியா நம்ம கால்குலேட் இந்த கான்செப்டை தெரிஞ்சுங்க. கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஈஸி, வித்தின் 10 செகண்ட்ஸ் தான். சேம் மெத்தட் தான். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற சம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டைமிங் அப்படின்னு பாருங்க 8. ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மீனிங் புரிஞ்சு பாருங்க. அந்த ஆப்போசிட்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டோம். இங்க ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அப்ப 1ங்கிற நம்பர்ல இருந்து ஒரு 3 ஆட் பண்ணீங்க, என்ன கிடைக்கும் 4. 1க்கு பேக் சைடு போனீங்க அப்படின்னா 12 11 10. சரிங்களா, அந்த டைம்லயும் எது கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் கிரியேட் ஆகும். சோ இந்த டிஃபரன்ஸ் புரியணும். சோ ஒரு டேர்ம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஒரு 3 நம்பர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபார்வர்ட் போங்க, 3 நம்பர்ஸ் பேக்வர்ட் போங்க. இப்ப என்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்கான் அப்படின்னா 8னு கொடுத்திருக்கான். 8 கொடுத்திருக்கான் அப்படின்னா ஒரு 3 நம்பர்ஸ் நான் ஃபார்வர்ட் போனேன் அப்படின்னா 9 10 11. சரிங்களா, 1 2 3. சோ ஃபார்வர்ட் போயிட்டேன். பேக்வர்ட் போறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 2 3. சோ எங்க வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபார்வர்ட் இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, 3 3 இருக்கா. சோ இந்த டைமிங் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த 2 டைம்லயும் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த செங்கோண முக்கோணம் கிடைக்கும். 5னா நம்ம எவ்வளவு மினிட்ஸ் சொல்லுவோம் 25 மினிட்ஸ். 11 எவ்வளவு மினிட்ஸ் 55 மினிட்ஸ். சோ ரைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த மினிட்ஸ் வச்சு தான் நீங்க சால்வ் பண்ணணும் சொன்னேன். சோ என்ன டைம் கொடுத்திருக்கான் 8 ஹவர்ஸா.
அப்ப 8 hours 25 minutes வந்து கையில வச்சுக்கிறோம். இன்னொரு சைடு என்ன அப்படின்னா எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்னா 8 hours 55 minutes அப்படிங்கிறது கையில இருக்கும். அகைன் எதை ஆட் பண்ணணும்? இந்த 25 அப்படிங்கறத 11ஆல டிவைட் பண்ணுங்க. 11ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 டிவைடட் பை 11. சோ இங்க 55 அப்படிங்கறத 11ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா தென் எவ்வளவு வந்துருது அப்படின்னா 5 minutes அப்படின்னு வந்துரும். இப்ப just like us என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதை ஆட் பண்ணி பாருங்க என்ன வருது? 8 hours 27 3/11 minutes. அந்த டைம்ல ஒரு ரைட் ஆங்கிள் கிரியேட் ஆயிருக்கும். இங்க 5 minutes அப்படிங்கிறப்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரப்போகுது அப்படின்னா 8 hours 60 minutes. அப்ப 9 o'clock ஒரு ரைட் ஆங்கிள் கிரியேட் ஆயிருக்கும். ரைட்டா? சோ 8 to 9 குள்ளார எத்தனை ரைட் ஆங்கிள் கிரியேட் ஆகுது அப்படின்னா 2 டைம்ஸ் கிரியேட் ஆகுது. ஒன்னு 8 hours 27 3/11 minutesல, இன்னொன்னு 9 o'clock. சிம்பிளா புரிஞ்சுங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப +6 ஆட் பண்ணணும். இங்க ரைட் ஆங்கிள்ங்கிறப்ப ஃபார்வர்டுல +3 பேக்வர்டுல -3 அது ரெண்டும் பண்ணிட்டு அப்புறமா மினிட்ஸா மாத்துறீங்க. அதுக்கப்புறம் சேம் ஒர்க் அவுட் தான். டைப் 2ல என்ன பார்த்தோமோ அதே தான் டைப் 3 டைப் 4. ஓகேங்களா? ஈஸி. வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளார இந்த சம்ம கிராக் பண்ணிட்டு அடுத்த சம்முக்கு நம்ம டிராவல் ஆயிடணும். அதுதான் ஈஸி. இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளார நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சம்ம கிராக் பண்ணிடணும். ஓகேங்களா? ஈஸி. லாஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா how many times do the hand of clock coincide? சரிங்களா? in a day அப்படின்னு கேட்பாங்க. நார்மலா கோஇன்சைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றின் மேல் ஒன்று பொருந்துதல். இதை ஜென்ரலாவே இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி அரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 hours இருக்கு அப்படின்னா இதுல இந்த கோஇன்சைட் அப்படிங்கிறது எவ்வளவு டைம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 11 டைம்ஸ் தான் நடக்கும். சரிங்களா? இந்த 12 இருக்கு பாத்தீங்களா, 11க்கும் 12க்கும் என்ன டைமிங் கோஇன்சைட் அப்படின்னா 12 தான். 12க்கும் 1க்கு நடுவுல கோயின்சைட் 1 தான். அப்ப மொத்தமா 12 ஹவர்ஸ்ல 11 டைம்ஸ் நடக்கும். இப்ப 1 டே அப்படிங்கிறப்ப எவ்வளவு டைம்ஸ் அப்படின்னா 22 டைம்ஸ் நடக்கும். இது அடிக்கடி கேட்ட கேள்வி. அதே போல ஆப்போஸ் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுவும் என்ன அப்படின்னா 11 டைம்ஸ் நடக்கும். டோட்டல் டேஸ் அப்படிங்கிறது 22. ரைட் ஆங்கிள்டு எவ்வளவு டைம்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1 டேல 22 டைம்ஸ் கிரியேட் ஆகும். And then டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 44 டைம்ஸ் ஆஃப் a day. ஓகேவா? 1 டேல 44 டைம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இத ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டட் क्वेश्चंस கேக்குறாங்க. இது கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுங்க. கிளாக் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ப்ராப்ளம். அது கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. வித்தின் என்ன அப்படின்னா 10 to 15 செகண்ட்ஸ்ல கிராக் பண்ணிட்டு நம்ம மார்க்ஸ் கெட் பண்ணிட்டு அடுத்த சம்ஸ் டிராவல் ஆயிடணும். சரிங்களா? இந்த வீடியோஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளாக் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இல்ல டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 இந்த 4 மாடல் பார்த்திருக்கோம். அகைன் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டைப் 1 கான்செப்ட் எப்படி அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. மேக்ஸ் ஓரியன்டட் என்ன அப்படின்னா ட்ரிக்ஸ் வீடியோஸ் கண்டினியூஸா இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல்.